வழங்கும் நவில்தொறும் பயில்தொறும் புதிய தொடர். வழங்குபவர் மூத்த பார்வையற்றவர், பணி நிறைவு பெற்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு வே. சுகுமாரன் அவர்கள். தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். நவில்தொறும் பயில்தொறும் இந்த நிகழ்ச்சியில் இது 2வது ஒளிபரப்பு. நிகழ்ச்சியில் நம்மோடு வாரம் ஐயா சுகுமாரன் அவர்கள், வரலாற்றுத்துறை பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் அவர்கள் நிறைய தகவல்களை வழங்கவிருக்கிறார். நாம் இந்த வாரம் சில கேள்விகளை அவரிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. தற்போது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கடந்த வாரம் பிப்ரவரி 25 அன்று ஐயா நல்லக்கண் அவர்கள், மூத்த போராளி தோழர், இறந்தார். அவரை பற்றி அவரை சந்தித்து இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்நாளில் அவரை பற்றிய நினைவுகள் ஏதேனும் இருக்கிறதா உங்களிடம்? அவரை சந்தித்த வாய்ப்பு எனக்கு திருவாரூர்ல கிடைச்சது. திருவாரூர்ல நான் கல்லூரியில பணியாற்றிட்டு இருந்த போது அங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு உலக சமாதான தினம்னு ஒன்று கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வேர்ல்டு பீஸ் டே அப்படின்ட்டு அந்த தின கொண்டாட்டத்துக்கு நாங்கெல்லாம் இருந்தோம். அதில் அவரும் வந்திருந்தார். அதில் எனக்கு என்ன அதிர்ஷ்டமான நான் நினைக்கிறேன்னா, அந்த மேடையில் நானும் பேசினேன். அவர் வந்திருந்த மேடையில அவரு 10 மணிக்கு மேல பேச ஆரம்பிச்சாரு. அமைதியாக மெல்லத்தான் பேசுவாரு. அது அவருடைய சுபாவம். ஆனா நிறைய படிக்கக்கூடியவர். சாகிற வரைக்குமே அவர் நிறைய படித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். அந்த மாதிரி அவருடைய இளமை காலம் பாத்தீங்கன்னா, 16 வயசுலயே அவர் கம்யூனிஸ்ட்ல சேரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. முயற்சியும் பண்ணியிருக்கார். ஆனா அந்த முயற்சி அவங்க கட்சியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு 18 வயசு ஆகாம நாங்க சேர்க்க மாட்டோம், வெயிட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அதனால எப்ப 18 வயசு ஆகும்னு காத்திருந்திருக்காரு. 18 வயசானவொன்னா ஓடி போய் கட்சியில சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் இருந்தது. சுதந்திர போராட்டம் இதெல்லாம் இருந்ததுனால அவர் ரொம்ப தீவிரமான இதில் இருந்தாரு. ஆனா என்ன நேர்ந்ததுன்னா, 1952 ஒரு வெடிகுண்டு வழக்கு ஒன்று இதாகுது திருநெல்வேலி இதுல. அந்த இதுல இவர் பேரையும் சேர்த்துறாங்க. இவர் தலைமையாக கைதாயிடுறாரு. கைதானதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்ல சொல்லி இவரை சித்திரவதை பண்றாங்க. ஆனா எந்த சித்திரவதைக்கும் இந்த அமைதியான, இந்த எளிய மனசுள்ள ஆளு அசையவே இல்லை. அதுதான் ஆச்சரியம். போலீஸ் இவருடைய மீசையில சிகரெட்டால நெருப்பு வச்சிருக்காங்க. அப்ப கூட அவர் அந்த இது எதையுமே சொல்லல. அந்த மாதிரி அவர் இதாயிருக்கார். இவருக்கு கம்யூனிசத்தை அறிமுகப்படுத்துறதே பாத்தீங்கன்னா, அவர் படித்த பள்ளிக்கூடத்துல இருந்த ஹிந்தி வாத்தியார் தான். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் மாணவர்களை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த தயாரிப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஆசிரியர்கள் தங்கள் பாடப்பகுதியை தவிர ஒரு சின்ன பிட்டு கூட வெளியே பேசுறது இல்லை. அந்த நோக்கத்துலதான் நாங்க இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கோம். உங்களை போன்ற மூத்தவர்கள் நிறைய வழிகாட்டணும். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எளிமை, அவர் தோழ எளிமையின் வடிவம் அப்படிலாம் சொல்றோம். அப்ப கம்யூனிச சித்தாந்தம்ங்கிறது, கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் இருக்காங்க பெரும்பாலும் அப்படிங்கிறதே நம்ம பாக்குறோம். கம்யூனிஸ்ட சித்தாந்தம்னா என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைய மாணவர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சுருக்கமா? அது ஏன் நம்மை போன்ற விளிம்புநிலை சமூகத்துக்கு தேவைப்படுது?
அதாவது கம்யூனிஸ்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமாக ஒரு சொல்லிடுறேன். அது இருந்து அது அப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே விரிவுபடுத்திக்குவோம். அதாவது ஒரு உழைப்பாளியுடைய உழைப்பை பெற்றுக்கொண்டு அவனுக்கு அவன் உழைப்புக்கேற்ற கூலி அவனுக்கு தரப்படாவிட்டால் அது முதலாளித்துவம். அந்த உழைப்பாளியுடைய உழைப்புக்கேற்ற கூலி தரப்பட்டால் அது சோசியலிசம். உழைப்பாளியுடைய தேவைக்கேற்ற கூலி தரப்பட்டால் அது கம்யூனிசம். இப்படி சாதாரணமாக தொழிலாளிகிட்ட இப்படிதான் எளிமையா சொல்றது வழக்கம். அப்போ கம்யூனிசம்ங்கிறது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சித்தாந்தம் தான். ஆனா இந்த சித்தாந்தம் மார்க்ஸ் கண்டுபிடித்தது அல்ல. அது மார்க்ஸ் தெளிவா சொல்லியிருக்கார். நான் கண்டுபிடித்தது அல்ல, நான் சொன்னதே தீர்வு, முற்றுமான தீர்வு என்பதும் அல்ல, முடிவான தீர்வு அல்ல அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கார். அப்போ ஏன் அவர் கண்டுபிடிச்சது அல்ல அப்படின்னா, அவரும் நிறைய உதாரணங்கள் காமிச்சிருக்காரு. வரலாற்றாளரும் தத்துவவாதியுமான வில்டு ரெண்டும் தன்னுடைய ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கத்துக்கு பிரிமிட்டிவ் கம்யூனிசத்தை பத்தி பேசுறாரு. இந்த பிரிமிட்டிவ் கம்யூனிசம் தான் மார்க்ஸ் பேசுற புராதன கம்யூனிசம்ங்கிறது. அப்ப இந்த புராதன கம்யூனிசம் ஆதி மனிதன்கிட்ட இருந்திருக்கு. என்ன அது? எல்லோரும் சமமாக உண்டார்கள், எல்லோரும் சமமாக வாழ்ந்தார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று வில்டு ரெண்டு கொடுப்பாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடிகிட்ட போய் ஒரு வீட்டில் சமைக்கல அப்படின்னு சொன்னா அவன் ஒண்ணு கேட்பானா, என்ன அந்த ஊர்ல யாருக்கும் சமைக்கல அப்படின்னு கேட்பானா. அப்ப என்னன்னா, ஊர்ல யார் வீட்லயும் சமைக்காம இருந்தாலும் மற்ற எல்லா வீடும் அதை பங்கு போட்டுதான் சாப்பிடும். அதான் பழங்குடி மக்களுடைய பழக்கம். இதெல்லாம் பிரிமிட்டிவ் கம்யூனிசம். இந்த புராதன கம்யூனிசத்துல என்ன நிகழுது அப்படின்னா, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு, சமமான வாழ்க்கை, எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமே அவங்ககிட்ட என்ன இருக்கோ அது எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நோக்கி நடக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில் என்ன வருது அப்படின்னா, அவர் 3 வால்யூம் போட்டிருக்காங்க டாஸ் கேப்டர்ல. அதுல முதல் வால்யூம்ல இது எப்படி வந்துச்சு, அடிமை வம்சமான மனிதர்கள் எப்படி உருவானாங்க, அப்புறம் எப்படி விடுதலை பெறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்க, இப்படியான வரலாற்று விவரங்களை எல்லாம் கொண்டு வந்து அதோட தொழிற்புரட்சி என்றாலும் தொழிற்புரட்சியின் விளைவு என்ன, இப்படி எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. இப்படி எல்லாம் கொண்டு வந்து 3வது வால்யூம்ல தான் அவர் தன்னுடைய மொத்த கருத்தையும் முன்வைக்கிறார். 3வது வால்யூம்ல என்ன சொல்றாரு, அவர் சொல்ற மெயின் விஷயம் இதுதான், உபரி லாபம் அப்படிங்கறதுதான் அவர் சொல்ற முக்கியமான விஷயம். உபரி லாபம்ங்கிறதுக்கு அவர் எப்படி காட்டுறார், ஒரு தொழிலாளி 8 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் 10 அல்லது 11 மணிக்குள்ள, மேக்சிமம் 12 மணிக்குள்ள அவனுடைய சம்பளத்துக்கான உற்பத்தியை அவன் கொடுத்து விடுகிறான். அப்ப இந்த 12க்கு அப்புறம் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வேலை செய்யறான் இல்லையா, அந்த 4 மணி நேரம் உற்பத்திங்கிறது உபரி உற்பத்தி. அது முதலாளிக்கான உபரி லாபம். ஏற்கனவே அவருக்குரிய லாபம் எல்லாம் சேர்த்து 4 மணி நேரத்துல இவன் கொடுத்துட்டான். இது அவருக்கு எக்ஸ்ட்ராவா தரப்படுகிறது அப்படிங்கிறார். இதைத்தான் அவர் உழைச்சிட்டு வர்றாரு.
அப்ப இதையெல்லாம் அவங்க சொல்லும்போது நாம ஒரு கேள்வி, இது ஒரு அரசியல் விஷயமா மாதிரி இருக்குது, இது எதுக்கு நமக்கு அப்படின்னு. இது அரசியல் விஷயம் அல்ல. அதாவது அரசியல் விஷயம்னு வச்சுக்கிட்டா கூட எல்லாருக்கும் அரசியல் தேவை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நம்ம அரசியலை பத்தி பார்த்து பேசும்போது பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை என்னன்னா, 3 அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் தேவைப்படும்: இருப்பிடம், உணவு, உடை. இந்த 3ம் எல்லாருக்கும் தேவைப்படும். அப்ப இந்த 3 எல்லாருக்கும் தேவைப்படும் போது இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? அந்த வழிதான் மார்க்சிய வழி. அப்ப மார்க்சியத்தை நம்ம போன்ற விளிம்பு நிலை மாந்தர்களுக்கு தேவைதானா அப்படின்னா, நம்மை போன்ற விளிம்பு நிலை மாந்தர்களுக்கு மட்டுமல்ல, மொத்த மனிதர்களுக்கு அது தேவைப்படும். மற்ற மனிதர்களுக்கும் அது தேவைப்படுது. உதாரணமா அவர் பூர்ஷான்னு ஒரு வார்த்தை கம்யூனிஸ்டர்கள் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா முதலாளிகள் அர்த்தம். முதலாளிகளை சார்ந்தவங்க பூர்ஷான்னு சொல்றது. அப்ப இந்த பூர்ஷாக்களை பத்தி அவர் பிரிக்கும் போது பெட்டி பூர்ஷான்னு ஒரு குரூப்பை சொல்லுவார். அதாவது சிறு முதலாளிகள். இந்த சிறு முதலாளிகள் என்ன ஆகுறாங்கன்னா, பெரும் முதலாளிகளால, தேசிய முதலாளிகளால சுரண்டப்பட்டு இவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப இவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படும் போது இவன் என்ன செய்யறான்னா, தொழிலாளிகளோட சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா இப்ப இவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டான், அந்த மாதிரி ஆயிட்டான். அதனால தொழிலாளிகளோட இவன் சேர்ந்து கொண்டு இவன் போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறான். ஆக மார்க்சுடைய கருத்துப்படி பெட்டி பூர்ஷுவா தலைமை தாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது, தலைமை தாங்குகிறான் தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு. ஏன்னா பெட்டி பூர்ஷுவாவும் இந்த இடத்துக்கு வந்ததுனால. அப்போ விளிம்பு நிலை மாந்தர்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் மேல இருக்கிறவனுக்குமே இந்த இதுதான் வருது. அப்ப இதுதான் இதனுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துது. அப்ப அவங்களுக்கே அப்படின்னு நமக்கு என்ன நிலை இல்லையா? ஏசு கேட்பார்ல, பச்சை மரத்தின் கதியே இது, ஆனால் பட்ட மரத்தின் கதி என்ன? அது மாதிரிதான். அது மாதிரி நாம நடுத்தர வர்க்கத்துக்கு மேல இருந்தவங்களுக்கே எந்த நிலைன்னா நமக்கு என்ன கதி? எனவே நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அதனாலதான் நாம இத தெரிஞ்சுக்க, மாணவர்களுக்கு எப்படியா படிங்கப்பா, தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நாம சொல்றோம். ஐயா, நீங்க எந்த வயசுல மெல்ல மெல்ல கம்யூனிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அது கம்யூனிஸ்டம் தொடர்பாக கம்யூனிஸ்ட் கருத்துக்களை அடிப்படையா வச்சு உங்க பள்ளி வாழ்க்கையில ஏதாவது போராட்டங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கீங்களா? எங்க பள்ளி வாழ்க்கையில போராட்டத்தை பத்தி நாங்க நினைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. நீங்க படிச்சது பூவிருந்தவள்ளி பார்வைத்திறன் குறைகளுக்கான அரசு மேல்நிலை பள்ளியில இல்லையா? அங்கேயும் படிச்சேன், சேலத்துலயும் படிச்சேன். சேலத்துல எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும்? சேலத்துல 58 63 வரைக்கும் படிச்சேன். 63 69 வரைக்கும் பூந்தமல்லியில படிச்சேன். அப்போ அங்க போராடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு முட்டாள்தனமான ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்லலாம். என்னன்னா, சேலம் பள்ளியில நான் சேர்ந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும். சீனியர்கள்லாம், அதாவது மேல் வகுப்பு படிக்கிற அண்ணாமார்கள்லாம் ஸ்ட்ரைக்கு சாப்பிட போகக்கூடாதுட்டாங்க. 5ஆவது படிக்கிறவங்க? ஆமா, 5ஆவது படிக்கிறது 6வது படிக்கிறவங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, சாப்பிட போகக்கூடாதா, போராட்டமா, ரைட் சாப்பிட போகாமட்டோம். ஏன் சாப்பிட போகக்கூடாது? ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்கு அதுல சத்து இருக்குன்னு சொல்லி
எல்லா டாக்டரும் சொல்றான் இந்த சுண்டக்கடலையே அவன் டிஃபனா போட்டதுக்கு அவன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சான். சுண்டக்கடலை அறியாமையில நாங்க இருந்திருப்போம் பாருங்க. இது இது ஒரு பக்கம். அப்புறம் சைக்கிள் கொஞ்சம் எல்லாம் காடு போய் எல்லாம் காய்ச்சி வைங்க. அப்போ என்னன்னா கைக்குக்கான அர்த்தமோ அல்லது சைஸுக்கான இதெல்லாம் தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் 1வது சேர்ந்து கொஞ்ச நாள் ஆனோன்னு ஒரு மாசம் இருக்கும். ஒரு அண்ணா வந்து எனக்கு என்ன பிடிச்சாரு. உன் பெயர் என்ன அப்படின்னாரு. சுகுமாரன் அப்படின்னு. அவர் சொன்னார், சரி நான் சொல்றத மனசுல வச்சுக்கன்னாரு. சரிங்க என்ன அப்படின்னாரு. கோயிலை இடிக்க சொல்லு, பள்ளிக்கூடத்தை கட்ட சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. சிறுன்னு வேகமா போயிட்டாரு. இது 1வது எனக்கு தரப்பட்ட பாடம். ஆனா இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பெருசா அர்த்தங்கள் தெரியாது. சொல்லிட்டு போன ஒரு பார்வையற்றவரா? எங்க ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு படிச்சவரு. அதான் அதுக்கப்புறம் ஒரு கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டின் ஆனாரு. அது வாழ்க்கைக்காக அப்படி ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்து அதெல்லாம் தணிக்கலை. ஆனா அப்ப அவருக்கு இந்த இது இருந்தது. அப்ப அதே மாதிரி அவர் வந்து ரேடியோ மாஸ்டர் அப்படின்னா ஒரு புரஞ்சிதம் அடைவார். அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் எங்களுடைய நாட்டமெல்லாம் வாழ்க திராவிட நாடு, வாழ்க வாழ்க வாழ்கவே அதுலதான் இருந்துச்சு. அப்படிதான் ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்தோம். இங்க வந்து குண்டுமல்லி ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது இது படிக்க ஆரம்பிச்சா எல்லாம் பண்ணோம். ஆனாலும் பெருசா கம்யூனிசத்தை பற்றி யாரும் விரிவாகவோ அல்லது ஒரு குறைஞ்சபட்ச இதாக கூட பெருசா சொல்லி தெரியல. ஏன் எங்க சீனியர் கூட எனக்கு இங்கிலீஷ் எடுத்தாங்க, இது பண்ணாங்க, தமிழ்ல கட்டுரை இப்படி எழுதணும் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்படி ஒரு அரசியல் இது இருக்கு, சிந்தனை ஓட்டம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லு. ஆனா மெல்ல மெல்ல நாங்களா வந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணோகாவியம் நாவல்ல டாக்டர் மூலா வந்து ஒரு குழந்தைகிட்ட 2 ஆப்பிள் இருந்ததுன்னா அதை வாங்கி இந்த இல்லாத குழந்தைகிட்ட கையில் கொடுத்துடலாம். ஆனா அந்த ஒரு குழந்தை தன் அம்மாவோட போகும்போது அம்மா இல்லாத குழந்தை எனக்கு அம்மா வேணும்னா நம்ம எங்க போறது அப்படின்னு இதை கிண்டல் பண்ணாரா இல்ல உண்மையிலே இது பேசினாரான்னு தெரியாது. ஆனா அப்படி இது பண்ணார். அவர் கிண்டல் பண்ணியிருப்பாருன்னு அப்படி சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிபி 2000 அவருடைய புத்தகம் மிக அற்புதமான சோசியலிஸ்ட் கனவு. அது ஒரு உட்டோப்பியன் தான். ஆனாலும் அந்த உட்டோப்பியன் புக்கு வந்து நல்ல இதா இருந்தது. அப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் மெல்ல மெல்ல அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இருந்தாலும் நானும் இன்றைக்கு தேனி சிவங்கிற பேரில் கற்பையாகவும் ஒரு கருத்தை வச்சிருந்தோம். ரொம்ப மோசமான கருத்து இப்ப நினைச்சு பார்த்தா. அது என்னன்னா உலகத்துல சோசியலிசம் வரக்கூடாது. ஏன்னா எங்க கருத்துப்படி என்னன்னா உலகத்துல சோசியலிசம் வந்துச்சுன்னா எங்கேயும் வறுமை இருக்காது. வறுமை இல்லைன்னா எந்த கதையிலையும் வந்து சுகமே இருக்காது. கதை சுவைக்கிறதே வந்து வறுமையினாலதான். வறுமை இல்லைன்னா சுவையே இருக்காது, அப்படிங்கிற சோகமே இருக்காது அப்படிங்கிறது எங்க நம்பிக்கை. அதனால உலகத்துல சோசியலிசம் வரக்கூடாது. உங்க பள்ளி பருவத்துல? ஆமா, அப்படின்னு பள்ளி பருவத்துல நினைச்சது உண்டு. அப்புறம் அதெல்லாம் இது. ஆனா அதே சமயத்துல எல்லாம் படிச்ச போது அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாயிடுச்சு. என்னடா உலகத்துல என்னென்னவோ சொல்லணும். நீக்ரோக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறான், அவனை போட்டு அடிக்கிறான், அவனை விற்கிறான், பொண்டாட்டி ஒரு இடத்துல விற்கிறான், பையன் ஒரு இடத்துல விற்கிறான், புருஷன் ஒரு இடத்துல விற்கிறான். இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் இதுக்கு இடையில
ஏன்னா இப்ப ஐரோப்பிய வரலாறை பற்றி லேசா வந்தது வகுப்புல. அதுல டாஸ் கேபிட்டல் என்னும் புத்தகத்தை கார்ல் மார்க்ஸ் எழுதினார் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு இந்த புத்தகத்து பேர் வந்தா புத்தகம் வந்தாலே ஒரு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிடும். அதுல என்ன நினைச்சேன், டாஸ் கேபிட்டல் அப்ப கட்டாயம் எப்ப படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். தயவு செஞ்சு அடுத்த கேள்வி கேட்டாலும் என்ன படிச்சிட்டீங்களான்னு இன்ன வரைக்கும் இல்லை. பிரெயில்ல கிடைக்கலைங்க. பிரெயில்ல கிடைக்கல. ஆனா ஆங்கிலத்துல 3 வால்யூமும் தமிழ்ல 6 வால்யூமும் பத்திரமா என் பர்சனல் லைப்ரரியில வச்சிருக்கேன். அச்சு புத்தகமா? ஆமா. அத பிரெயில்ல பதிப்பிச்சா எவ்வளவு ஆகும்? எத்தனை பக்கங்கள் ஆகலாம், எத்தனை வால்யூம் ஆகலாம், ஏதாவது கணக்கு இருக்கா? ஒன்னும் வந்து ஒரு 500-600 பக்கம் இருக்கு சைட்டர்ல. அது வெயில் கொண்டு வந்தோம்னா எப்படி ஒரு 30-40 வால்யூம் மேல வரும். அதுதான் பிரச்சனை. அப்போ இப்படியான ஒரு சூழல்ல தான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் ஒரு ஓரத்துல கம்யூனிசத்தை பற்றிய சில சின்ன சின்ன ஆசைகளும் இதுகளும் இருந்துட்டே இருந்தது. ஆனாலும் பேசுறது பிடிக்கிறது, ஓட்டு திரட்டுறது, ஓட்டு போடுற வயசுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் ஓட்டு கேட்கறதெல்லாம் வந்து திமுகவுக்கு தான் கேட்டுட்டு இருந்தோம். அதான் விசித்திரம். ஏன்னா திமுக வந்து அப்போ இந்த சோசியலிசத்தை பாதி அவங்க எடுத்துக்கிட்டு பாடிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனந்தி படத்துல கூட ஒரு பாட்டு வரும், சொர்க்கத்திலிருந்து நரகம் வரை சொல்லாமல் புரியும் வாழ்க்கை முறை, வர்க்கங்கள் இருந்து வாழும் வரை இந்த மண்ணில் ஏறி நல்ல நீதிமுறை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்ப இதெல்லாம் கேட்டு ஊழிச்ச என்னடா இது, வர்க்கங்கள் இருந்து இருக்கக்கூடாது தானே அப்படிங்கிறத தோணும். ஆனாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு கேட்டுட்டு இருந்தோம். அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் டிகிரி வந்த போது பொள்ளாச்சியில கொஞ்சம் தோழர்கள் அறிமுகமானாங்க. அவங்களோட பேசி அது இது பேசிட்டு இருந்த போது அவங்க இப்படி வெளியிருந்து பேசிட்டு என்ன பண்ண போறீங்க, மெம்பர் அங்க உள்ள அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள மெம்பர் ஆக்கி விட்டாங்க. நீங்க உறுப்பினர்? இப்போ உறுப்பினரா? இல்ல இப்போ உறுப்பினரா இல்ல. எங்க சிபிஐ சிபிஐஎம்மா? சிபிஐ. அப்போ அப்படி ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு இதா அப்படியே அதுக்கப்புறம் அது சார்ந்த விஷயங்கள் நிறைய படிக்க வேண்டி இருந்தது. புத்தகங்கள் வாங்கினேன், படிச்சேன். இப்ப கூட என் பர்சனல் லைப்ரரியில பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுல 1/3 சொல்ல முடியாது, 10-100 பங்காவது நிச்சயமா மார்க்சிய புத்தகங்களா தான் இருக்கும். நீங்க இதை பத்தி ஒரு புத்தகம் கூட மொழிபெயர்த்திருக்கீங்களே, மாவோவை பத்தி, அது கூட மார்க்சியம் சார்ந்தது தானே? இல்ல, அது வந்து மாவோ எப்படி விமர்சன பார்வையில. ஆமா, மாவோவுடைய எதிர்நிலையை தான் பேசுது அந்த புத்தகம் அதிகமா. ஆனா ஆரம்பத்துல மாவோட இது சாதனையில எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்தம்மா நடத்த தான் எழுதியிருக்கு அந்தம்மா. ஆனா பிற்பகுதியில மாவோவுக்கு இந்த பிப்ரவரி அறிக்கைன்னு ஒண்ணு வருது. அந்த அறிக்கைக்கு அப்புறம் மாவோவுக்கு ஒரு சின்ன பயம் தொத்திக்குது, தன்னை கட்சியிலிருந்து ஒதுக்கிடுவானுங்களோ அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் நிகழுது. அதனால அவருக்கு பயம் அதிகமாகி அவர் என்ன பண்றாரு, தன் சார்பா ஒரு ஆட்களை குரூப்பை சேர்த்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது பின்னாடி என்ன ஆகுதுன்னா, மாவோ வந்து எந்த மனிதனுக்கும் அந்த நோய் வரவே கூடாதுங்க, அந்த நோய் மாவோவுக்கு வருது. அதாவது ஹீரோ வர்ஷிப்புங்கிற தனி மனித வழிபாடு நோய் அவருக்கு வந்துருது. அவரோட வழிபாடு பண்றவன் பூரா நல்லவன், மற்றவன்லாம் கெட்டவன், மற்றவன்லாம் கட்சிக்கு ஆகாதானுங்கிற மாதிரி வர்றாரு. அப்படியான ஒரு சூழல்னா 66 அவர் வந்து கலாச்சார புரட்சின்னு ஒரு வார்த்தையை போட்டு இது பண்றாரு.
அதுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது, உள்நாட்டு போர் கூட வருது, சிவில் வாரே வருது உள்நாட்டுல. அத்தனைக்கும் அது அவர் தான் காரணமா இருக்காரு. ஆனா அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை கம்யூனிசமா? ஆமா, கம்யூனிசம் தான். அப்ப எனக்கு ஒரு வாதம் வைக்கிறாங்க, அதாவது வலதுசாரிகள் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, மதத்தால் இறந்ததை விட, மதத்தின் பேரால் இறந்ததை விட கம்யூனிசத்தின் பேரால் நடந்த போர்களும் இறந்த மேற்கொள்ளப்பட்ட கொலைகளும் அதிகம், கம்யூனிசம் என்ன சாதித்து விட்டது அப்படின்னு தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிசத்துக்குன்னு ஒரு நாடு இல்லை இப்போதைக்கு பாத்தீங்கன்னா. இருக்கு, ஆனா எல்லாம் உடஞ்சி இருக்கு. சரியான ஒரு இப்ப கம்யூனிசம் சொல்றவங்க கூட முழுசா கம்யூனிசத்தை தான் பின்பற்றாங்களாங்கிறது தெரியல. எங்க தோத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா நம்ம மாநிலத்துல நீங்க ஒரு காலத்துல திமுகன்னு சொன்னீங்க, இப்போ ஒரு காலத்துல திமுக போட்டு கேட்டேன்னு சொன்னீங்க, அப்ப இப்போ வந்து கம்யூனிஸ்ட் உறுப்பினராகி நான் பயணிச்சேங்கிறீங்க. இப்ப என்ன நினைக்கிறீங்க, எந்த கொள்கை பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு? இல்ல, ஒவ்வொரு கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது என்னன்னா, நாம வந்து எங்க தோற்று போறோம் அப்படிங்கறதுல ஒரு இது இருக்கு. அதை விட கம்யூனிஸ்ட் பேராலும் கம்யூனிஸ்டுக்காகவும் மரணித்தவர்கள் அதிகம் அப்படிங்கிறது பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்த விஷயம். எப்படின்னா, கம்யூனிசத்துக்காக உயிர் விட்டவர்கள் பலர், அது பிரான்ஸ் ஆனாலும் சரி, எங்கானாலும் சரி, அதுக்காக உயிர் விட்டவர்கள் பலர். ஆனா கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து மதத்துக்காக உயிர் விட்டவங்க தான் பலர். மதத்தின் பேரால ஏற்பட்ட போர்ல உயிர் விட்டவங்க தான் பலரே தவிர கம்யூனிசத்துக்காக போர் ஏற்பட்டு உயிர் விட்டவங்கன்னு பெருசா சொல்ல முடியாது. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.